நம்ம இப்போது ரமலான் மாதத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்துல பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக இப்போது உலகத்துல போர் வந்திருக்குது. அதுவும் முஸ்லிம் நாடுகளுக்கு நடுவுல போர் வந்திருக்கு. இந்த மாதிரி பல நாடுகள் போரிட்டது அப்படிங்கறதுலாம் பல வருடத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வா இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி போரெல்லாம் வந்திருக்கு. முஸ்லிம் நாடுகள் எல்லாருமே போரிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி எல்லாம் போரிட்டது கிடையாது. முஸ்லிம் நாடுகள் எல்லாரும் சேர்ந்து யூதர்கள்ட்ட போரிட்டாங்க. ஆனா இப்போது என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் தூண்டிவிட்டு இப்ப முஸ்லிம் நாடுகளுக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையா இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா முஸ்லிம் நாடு எல்லாமே சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது சவுதி தான். மக்கா தான் தெரியும், நமக்கு மதினா தான் தெரியும். அதுதான் நமக்கு இங்கிருந்து எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனா அது இல்லாம எத்தனையோ நாடுகள் அங்க இருக்கிறது எல்லாமே முஸ்லிம் நாடுகள் தான். மத்திய கிழக்கு நாடுகளே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் முஸ்லிம் நாடுகளா தான் இருக்கும். சவுதி, UAE, கத்தாரு, பஹ்ரைனு, ஜோர்டானு, எகிப்து, இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஓமானு, அதுக்கப்புறம் ஈரானு, இன்னும் ஏமனு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் அங்க இருந்து கொண்டு இருக்கு. இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில ரொம்ப மோசமா போய் ஒரு நாட்டின் மீது போர் செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, சவுதி வேற இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க நாங்களும் போர்ல இறங்க போறோம் அப்படிங்கிற மாதிரியும், UAEயும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி வார்னிங்கா கொடுத்திருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சுருக்கமா பாத்திரலாம். நம்ம எல்லாருக்குமே பாலஸ்தீன விவகாரம் பத்தி நமக்கு தெரியும். பாலஸ்தீனத்துல போர் நடந்துகிட்டே இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இப்ப பாலஸ்தீன போர் இப்ப ஓஞ்சிருக்கு ஒரு 2-3 மாசமா. இந்த நேரத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, ஈரானை அட்டாக் பண்ணிட்டாங்க. ஈரான் அப்படிங்கிறது முஸ்லீம் நாடுதான். ஆனா அவங்க ஷியா ஃபாலோ பண்றவங்க. நாம சுன்னி, அவங்க சியா. அப்ப சியா நாடு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒற்றுமை இல்லாம இருந்துட்டு இருக்கு சுன்னி நாடுகளுக்கும் சியா நாடுகளுக்கும். சியா நாடுகள் பாத்தீங்கன்னா ஈரானும் ஹவுதீஸ் இருக்கக்கூடிய அந்த ஏமனும் தான் ஷியா நாடுகள். மிச்சது எல்லாமே அங்க இருக்கிறதுலாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சுன்னி நாடுகளா தான் இருக்குது. நாம எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க பாத்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டவங்க. அதுதான் நமக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, இப்போது அங்க தொழுகக்கூடியவங்க இருக்கிறாங்க, அங்க நோன்பு வைக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்மளே மாதிரிதான் சியாக்களும் நோன்பு வைப்பாங்க, தொழுகுவாங்க, குரான் ஓதுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் இப்ப ரமலான் மாதம் தான் நோன்பு வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில முந்தானேத்து 2 நாட்களுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்தினதுல அவங்களுடைய தலைவரை குறி வச்சு அமெரிக்கா நடத்தின தாக்குதல்ல அவங்க தலைவர் இறந்துட்டாரு. அவங்களுடைய தலைவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப சுன்னியில அந்த மாதிரி குறிப்பிட்டு ஒரு தலைவர்னு கிடையாது. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி யாரையும் ஒரு குறிப்பிட்ட தலைவராக சொல்லி ஏத்துக்கிட்டதெல்லாம் கிடையாது. நாம அப்படியே பாத்தீங்கன்னா இங்க யார் இருப்பாங்களோ ஆட்சியாளர், அந்த ஆட்சியாளரை பின்பற்றி நம்ம வாழ்ந்துருவோம். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அங்க சவுதியில இப்ப மன்னர் இருக்காருன்னா மன்னருக்கு கீழே ஆட்சி செய்வாங்க. ஆனா மன்னருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன அந்தஸ்துனா மன்னருக்கு உண்டான அந்தஸ்து தான் கொடுப்பாங்களோ தவிர மதத்துடைய தலைவர் அப்படிங்கக்கூடிய அந்தஸ்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஈரான்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தலைவருக்கு மதத்துடைய தலைவர் அப்படிங்கக்கூடிய ஒரு அந்தஸ்து இருக்கும். எப்படி கிறிஸ்டின்ஸ் இவங்க எல்லாம் இந்த போப் பிரான்சிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க வச்சிருப்பாங்க. ஒரு மத குரு அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி அவர்களை வச்சிருந்தாங்க. அவர்களையே அமெரிக்கா தாக்குனதுல அவர் இறந்துட்டாரு இப்ப முந்தானேத்து. அதனால ஈரானி இப்போது முஸ்லிம் நாடுகள் மேல போர் தொடுக்கிறாங்க. முஸ்லிம் நாடுகள் மேல போர் தொடுக்கிறாங்க அப்படிங்கிறது கூட சரியான வார்த்தை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மேல போர் தொடுக்கிறாங்க. அதுதான் உண்மை. அததான் ஈரான் சொல்றாங்க, நாங்க உங்களை அடிக்கல, நீங்க அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து உள்ள வச்சிருக்கீங்க. அமெரிக்கா அந்த இடத்துல நிலையங்களை வைத்துட்டு எங்களை அடிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு வேற வழி தெரியாது. அமெரிக்கா எங்களுக்கு இங்கிருந்து 12,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கான். அவனை நோக்கி எங்களால இங்கிருந்து போர் செய்ய முடியாது. நாங்க ஒரு மூலையில இருக்கிறோம் ஈரானு, அமெரிக்கா ஒரு மூலையில இருக்கான். அப்படி இருக்கும்போது நாங்க எங்க அடிக்க முடியும்னா, அவன் எங்க மாட்டுவானா, உங்க நாட்டுல எல்லாம் என்ன பண்ணிருக்கான், அவன் கேம்ப் போட்டிருக்கான், அவனுடைய ராணுவ தளத்தை வச்சிருக்கான, அந்த ராணுவ தளத்துக்கு தான் நாங்க அடிப்போம்னு சொல்லிட்டு அந்த ராணுவ தளத்தை நோக்கி அடிக்கிறாங்க. அந்த ராணுவ தளம் எங்க இருக்குன்னா சவுதியில இருக்கு, குவைத்ல இருக்கு, கத்தார்ல இருக்கு, பஹ்ரைனு, அதுக்கப்புறம் UAE, இன்னும் பாத்தீங்கன்னா ஜோர்டானு, இன்னும் ஓமனு, இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கு. எல்லாத்துலயுமே இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்காவுடைய தளங்களை தாக்குறதுக்காக ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல என்ன இருக்குன்னா, அமெரிக்கா தளங்கள் மட்டும் இல்லாம அடுத்த கட்டமாக என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா எதுல பிசினஸ்ல இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. பிசினஸ்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சவுதியோட பாத்தீங்கன்னா அரம்கோல கூட பிசினஸ்ல இருக்காங்க. அரம்கோ அப்படிங்கிறது உலகத்திலே நம்பர் 1 எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு ஃபேக்டரி அது. ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல இருந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஈரான்ல இருந்து சவுதியை நோக்கி அடிச்சிருக்காங்க. உடனே சவுதியும் UAEயும் ஈரானை வார்ன் பண்றாங்க.
என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் திருப்பி அடிப்போம்னு சொல்றாங்க. அப்படி நடந்தா ரொம்ப ஒரு கஷ்டம்தான். அதாவது சுன்னி நாடுகளும் சியா நாடுகளும் மோதிக்கிறாங்க. முஸ்லீம்களும் மோதிக்கிறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் காரணமாக அமைகிறாங்க. இந்த யூதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்களை பிரித்து சூழ்ச்சி செய்வதுதான் வேலை. அந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வேற வழி இல்லாம நிலைமை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய தாக்குதல்ல பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் இறக்குறாங்க. ஏன் பொதுமக்கள் இறக்குறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, தாக்குதல்னு ஒண்ணு பண்ணா கரெக்டாலாம் போய் சேராது. அது வந்து பாத்தீங்கன்னா ஏவுகணை தான். அது வந்து கம்ப்யூட்டர் மூலமா தான் ஃபங்க்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. அது பல கிலோமீட்டர் தள்ளி போய் விழுகும் போது பக்கத்தால விழுந்தா கூட அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இறப்பாங்க, அங்க வேலை செய்யக்கூடியவங்க இறப்பாங்க. எல்லா இடத்துலயுமே யார் வேலை செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டை சேர்ந்தவங்களோ இல்ல வெளிநாட்டை சேர்ந்த முஸ்லீம்கள் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பலரும் வந்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் இன்னைக்கு பொதுமக்கள் இறப்பு கொஞ்சம் கம்மி. நேத்து வந்து கொஞ்சம் பொதுமக்கள் வந்து அதிகமாகவே இழந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அதிகமா ராணுவத்தை தான் குறி வச்சு கரெக்டா அடிச்சிருக்காங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பதற்றமான நிலைமை இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு அங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பதறி கொள்றாங்க. எங்க சொந்தக்காரங்க வந்து துபாயில இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுலயும் நேற்று ஏர்போர்ட்ல தாக்குதல் நடந்தே ஒருத்தவங்களுக்கு என்ன இருக்கு, கால் போயிருக்கு. அதாவது வந்து இங்க இருக்கவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அல்லாஹ் காப்பாத்துவனாக. அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இப்ப படாத பாடுபட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவர்களுக்காக நம்ம இந்த நாட்கள்ல வந்து என்ன பண்ணணும், போர் நிக்கணும்னு பிரார்த்தனை செய்யணும். ஏன்னா இந்த போர் இனி வந்து தொடர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்குமே பிரச்சனை தான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதத்திலயுமே குளிர் காஞ்சிட்டு தான் உட்கார்ந்து இருப்பாங்களோ தவிர அவர்களை விட பொதுமக்கள் தான் வந்து அதிகமா பாதிப்படையும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் எங்கேயோ போய் தொற்றுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து பங்கு சந்தைகள் எல்லாமே வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. இனி எண்ணெய் விலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜாஸ்தியா போயிடும். எண்ணெய்னா இந்த பெட்ரோல் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காதுங்கிற அளவுக்கு ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து இப்ப நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. இன்னும் 1 வாரம் 2 வாரம் பிரச்சனை நடக்கும்னு சொல்றாங்க. 1 வாரம் 2 வாரம் எல்லாம் வந்து கம்மின்னு நினைச்சுக்காதீங்க. அதோட நம்மளுடைய எல்லாமே வந்து முடங்கும். அதாவது பெட்ரோல் விலை இதாச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால ஒரு நார்மலா வந்து பெட்ரோல் கிடைக்காம எப்படி நம்ம வண்டியில போக முடியும், நினைச்சு கூட பார்க்க முடியாது. நிலைமை சீராகணும்னு துவா செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முஸ்லிம் நாடுகளுடைய போட்டியும் சூழ்ச்சியும் காரணமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சவுதி அப்படின்னு சொல்லணும், நம்ம இங்கிருந்து கேட்கும்போது சவுதின்னு நமக்கு ஒரு பிரியம் வரும். ஏன்னா மக்கா இருக்கு, மதினா இருக்கு, அவங்கள மேல ஒரு பிரிய வரும். ஆனா வந்து கவனிச்சு பார்த்தோம்னா அவங்களே இதுக்கு வந்து காரணமா இருந்திருக்காங்க. ஈரானுடைய தலைவருடைய மரணத்துக்கு இவங்களும் சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க. அங்க மத்திய கிழக்குல இருக்க நாடுகள்ல நாங்க தான் டாப்புன்னு ஒரு பக்கம் வந்து சவுதி வந்து என்ன பண்ணிருக்காங்க, வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த ஒரு அசாசினேஷனை வந்து பிளான் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னத்த சொல்றது, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி, மறுமையை பத்தி நினைக்காத ஒரு அச்சம், இதெல்லாம் வந்து இவங்க இந்த உலகத்தவே நிரந்தரமா நினைச்சு எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தால் இருக்கக்கூடிய சகோதர நாடுகளை வந்து பலி கொடுக்க இவங்க போய் முற்பட்டதின் காரணமாக சகோதர நாடுகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்களோட சண்டை போட வந்திருக்காங்க. ஈரானை வந்து நம்ம முழுசா குறை சொல்லவே முடியாது. ஏன்னா ஈரான் வந்து சவுதியோட நட்பு பாராட்டுறதுக்காக பல முறை முயற்சி செஞ்சு இப்பதான் கொஞ்சம் கிட்டத்தெல்லாம் வந்திருந்தாங்க. இந்த கிட்ட வந்த நேரத்துல பார்த்து இப்படி ஒரு நிலவு நடந்ததுக்கு பிறகு இன்னி உங்கள்ட்ட என்னத்துக்குடா நாங்க போய் வந்து சமாதானத்தை போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இன்னி உங்க உறவும் வேணாம் ஒண்ணும் வேணாங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஈரானை அந்த அளவுக்கு வந்து அவங்க பாதிச்சுட்டாங்க. ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லாத கஷ்டமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இப்ப நமக்கு நம்மளுடைய நாட்டுடைய காசு இருக்கு பாருங்க, அதனுடைய மதிப்பு தான் ரொம்ப முக்கியம். அப்ப வந்து அமெரிக்காவுடைய $1 வந்து இங்க நமக்கு 90 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகள்ல வாங்கிட்டு இருக்கோம். இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா 90 ரூபா, ஆனா ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமா இருக்காமா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்களுடைய பண மதிப்பிளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அமெரிக்காக்காரன் வந்து ஈரானை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். இந்த அளவுக்கு அங்க மக்கள் வந்து ஏற்கனவே காசை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. 1 லிட்டர் பால் 500 ரூபாய் 700 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. தினமும் சாப்பிட முடியாத நிலைமையில மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது இதுல வேற பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகள் போட்டி போட்டு பண்ண சூழ்ச்சியில இப்ப பெரும் கஷ்டம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால வந்து அவங்களும் வேற வழி இல்லாம அண்டை நாடுகளே அடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால அவர்களுக்காக வந்து துவா செய்யுங்க. இந்த ரமலான் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது இப்ப பார்த்தாவே தெரியுது. ஒரு நாள் நல்லா இருந்த உலகம் இப்ப அடுத்த நாளே வந்து இப்படி ஆகி கிடக்குது. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.